வணக்கம், நான் நிஷன் மாரூஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது முதல் 10 வலைத்தளங்கள், அதோடைய தொழில்நுட்பங்களும். டாப் 10 வெப்சைட்ஸ் அண்ட் இட்ஸ் டெக்னாலஜிஸ்னால் அதில் உள்ள லாங்குவேஜ் என்னன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ஸ்டாக்லாம் நம்ம இதில் பார்க்க போகலை. இதில் முதல் இடத்துல இருக்கிறது கூகுள். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இது ஒரு வெப்சைட் இன்ஜின். லாரி பேஜ், சர்ஜரி, பிரெயின், ஸ்காட் ஹேசன் அவங்க 3 பேர் தான் ஃபவுண்டரு. 1997 அதை லான்ச் பண்ணாங்க. இது பைத்தான், C++, இதை முதன்மை மொழிகளாக வச்சுட்டு எழுதப்பட்டது தான் கூகுள். இதை அதோடைய மோட்டோ என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தான் வேர் வி கேன், C++ வேர் வி மஸ்ட். அதாவது பைத்தான் எங்கெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பைத்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. C++ எங்கே கட்டாயமாக அதுதான் பயன்படுத்த முடியும், வேறு வழி இல்லையோ அங்கெல்லாம் C++ பயன்படுத்துகிறாங்க. அப்போது இதோடைய பிரதானமான மொழி பைத்தான். கூகுளில் தான் கோவும் டாட்டும் கூகுளுடைய ஓன் லாங்குவேஜ். இருந்தாலும் பைத்தான் தான் எல்லாத்துக்கும் வந்திருக்குது. ஏன்னா இது சர்ச் இன்ஜின். அவங்க அந்த லாங்குவேஜ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டாங்க. கண்டினியூஸாக இம்ப்ரூவேஷன் இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்க பயன்படுத்துகிற அலைட் டூல்ஸ் வேறு இதில் தொழில்நுட்பங்கள்லாம் தான் அவங்க கோவும் டாட்டும் உபயோகப்படுத்துகிறாங்க. 2ஆம் இடத்துல இருக்கிறது யூடியூப் வீடியோ ஹோஸ்டிங் சர்வீஸ். February 14, 2005 தொடங்கப்பட்டது. சாட் ஹார்லி, ஸ்டீவ் சென், ஜாவித் கரீம் அப்படின்ற 3 பேரும் தான் அதோட ஃபவுண்டரு. இதுலேயும் பிரதானமாக பயன்படுத்தப்படுற மொழி பைத்தான். அஃப்கோர்ஸ் இதோடைய வீடியோ இன்ஜின்லாம் இருக்கிறதுனால C++ இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜாவாவும் இருக்குது, கோவும் பயன்படுத்துகிறாங்க. ஜாவா ஸ்கிரிப்டுன்றது ஃப்ரண்ட் அண்ட் சைட்டில் மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்லேயுமே பயன்படுத்துகிறாங்க. அது நான் மென்ஷன் பண்ணலை, இதில் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது ஃபேஸ்புக்கில் மிக அதிகமாக பயன்படுத்துகிற மொழி C++. அதாவது 55% சொல்கிறாங்க அதோடைய நம்பர் ஆஃப் லைன் ஆஃப் கோட்ஸ்னு கணக்குப்படும்போது. ஆனால் உண்மையாக அவங்க C++ல் அவ்வளோ கோடிங் எழுதுறதில்ல. அதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் C++ல் எழுதுகிறாங்க. அப்போ எதில் எழுதுகிறாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா, PHP ஒரு டயலக்டான ஹேக்குன்றது ஃபேஸ்புக்குடைய PHP டயலக்ட். அந்த ஹேக்கில் தான் எழுதுகிறாங்க. அதை C++ கோடாக அவங்க ஒரு HHVM கன்வெர்ட்டர் வச்சு கன்வெர்ட் பண்ணிட்டு அதான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது அங்கே இருக்கிறது டைரெக்டாக ரன் ஆகிறது C++ கோடுங்கிறதுனால இங்கே ஹேக்கை மென்ஷன் பண்ணாமல் C++-ஐ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் CA இருக்குது ஒரு 15%, ஜாவா ஒரு 9%. அப்போ கொஞ்சம் உபயோகப்படுத்துகிறாங்க. மென்ஷன் பண்ணுற அளவுக்கு பிரதானமாக இல்லைங்கிறது தான். இதுதான் ஃபேஸ்புக்கு அதுங்க பயன்படுத்துகிற மொழிகள். அமேசான் அப்படின்னா 4ஆவது இடத்துல இருக்கிறது அமேசான். இது இ-காமர்ஸ் வெப்சைட்டு. ஜூலை 5, 1994 தொடங்கப்பட்டது. இப்போ ரொம்ப பிரபலமாக உலகத்திலே நல்ல லீடிங்கில் இருக்க இ-காமர்ஸ் சைட் இது தான். அதோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ். இது C++ ஜாவாவில் இதை எழுதியிருக்காங்க. அடுத்தது யாஹூ PHPயில் பண்ணது. இது வெப் போர்ட்டல். இது ஜனவரி 1994 தொடங்கப்பட்டது. ஜாரி யங், டேவிட் ஃபிலோன்றவங்க தான் இதை தொடங்கினாங்க. அடுத்தது விக்கிபீடியா உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் என்சைக்ளோபீடியா. ஜனவரி 15, 2001 ஜிம்மி வேல்ஸ், லாரி சங்கரால் தொடங்கப்பட்டுச்சு. wikipedia.org என்ற வெப்சைட்டு தான் இது. இதுவும் PHPயில் டெவலப் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல். ஈவன் ஃப்ரண்ட் பேஜில் கூட, அதாவது ஃப்ரண்ட் எண்டில் கூட அவங்க ரொம்ப லிமிட்டடாக தான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இதோடைய இங்கே லிஸ்ட்லேயே இருக்கிறதுலையே லைசன்ஸ் ஷேர் அலைக் சிசி அட்ரிபியூஷன் இருக்க லைசன்ஸு விக்கிபீடியாவுக்கு மட்டும்தான். அதாவது இந்த கண்டென்ட்டை நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஒரு சர்வர்லேயும் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் அதோட காப்பிரைட்ஸ் எல்லாம் அந்தந்த கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறவங்க அவங்க டிஃப்ரெண்ட்டாக வேறு காப்பிரைட் கூட வச்சுருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸு அதுக்கான காப்பிரைட்ஸை ஆஸ் இட் இஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறணும். ஜூம் தான் அதுக்கு இடத்துல இருக்கிறது. இது வீடியோ கான்ஃபரன்சிங் சைட்டு. இப்போ COVID-19 எல்லாம் வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருக்கும்போது எல்லோரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஸ்கூல், காலேஜு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாத்துக்கும் பெருசாக பயன்படுத்துகிறது ஜூமு. இது ஏப்ரல் 21, 2017 உருவாக்கப்பட்டதுனாலும் இப்போ தான் பெரிய லெவலில் ப்ராப்ளம் அடைஞ்சிருக்குது. எரிக் யுவான் தான் இதோட ஃபவுண்டர்.
இதுலேயும் C++ பைத்தான் தான் பிரதானமான மொழிகள். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் live.com இதுதான் அடுத்தது இருக்கிறது. ஸோ மைக்ரோசாஃப்ட் சைட்டில் டாப் லிஸ்ட்டில் இது இருக்குது. அப்போ நான் வேறு இதுக்கு அடுத்தடுத்து ஒரு 2-3 இடம் கழித்து திரும்பவும் மைக்ரோசாஃப்ட் வரும். நான் அதை வந்து மைக்ரோசாஃப்ட் லிஸ்ட் பண்ணலை. மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு சைட்டை மட்டும் லிஸ்ட் பண்ணால் போகிறோன்னு இங்கே இப்போ லிஸ்ட் பண்ணிட்டேன். இது லைவ்ன்றது ஹாட்மெயிலோட சைட்டு. ஹாட்மெயில் வந்து ஜூலை 4, 1996 சபீர் பாட்டியா, ஜாக் ஸ்மித் என்ற 2 பேரால் தொடங்கப்பட்டது தான் ஹாட்மெயில். அதை வந்து அவங்க மைக்ரோசாஃப்ட்டுக்கு விற்றுட்டாங்க. விற்று கொஞ்ச நாள் அவங்க ஹாட்மெயில்னே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலும் 2012 ஜூலை 31 அதை அவுட்லுக்குன்னு ரீபிராண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதை live.comக்கு மொபைலைஸ் பண்ணிட்டாங்க. இது C# C++ல டெவலப் பண்ணப்பட்டது. அது அடிப்படையில் C++ தான் பண்ணது. மைக்ரோசாஃப்ட் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது C#க்கு மைக்ரேட் பண்ணிட்டாங்க. அடுத்தது இருக்கிறது ரெடிட். இது சோசியல் நியூஸ் வெப்சைட்டு. ஜூன் 23, 2005 தொடங்கப்பட்டது. ஸ்டீவ் ஹாஃப்மேன், ஆரன் ஸ்வார்ட்ஸ், அலெக்ஸ் ஓஹானியான் அப்படின்ற 3 பேர் தான் இதோடைய ஃபவுண்டர். இது முழுக்க பைத்தானில் டெவலப் பண்ணப்பட்ட சைட்டு. அடுத்து இருக்குது நெட்ஃப்ளிக்ஸு. இது OTT பிளாட்ஃபார்ம், PPVயும் ஆஃபர் பண்ணுறாங்க. 1997 ஆகஸ்ட் 29 ரீட் ஹேஸ்டிங், மார்க் ராண்டால்ஃப் அப்படிங்கிறவங்களால தொடங்கப்பட்டது தான் இந்த Netflix.com. இதுலேயும் பைத்தான் பிரதானமாகவும் ஜாவாவும் உபயோகப்படுத்தி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. டாப் 10 முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக ஒரு 18 சைட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இது சிலது வந்து டாப்பாக இருக்கும், சிலது இப்போ நாசா வந்து அந்த டாப் லிஸ்ட்லேயும் எடுத்ததில்லை, நான் பிரதானமாக இருக்கிற சைட்டு சொல்லி எடுத்து போட்டிருக்கேன். அது அப்படி வந்து டாப் லிஸ்ட்ல உள்ளதும் பிரதானமாக நான் ஃபீல் பண்ணதும் சேர்த்து தான் இங்கே போட்டிருக்கோம். அதாவது இன்ஸ்டாகிராம், நாசா, பின்ட்ரெஸ்ட்டு, குவாரா, ஸ்பாட்டிஃபை, ட்ராப்பாக்ஸு, ஊபரு, இன்ஸ்டாகார்ட்டு, லிஃப்ட்டு, பிட்பக்கெட்டு இது எல்லாம் பைத்தானை பிரதானமாக வச்சு டெவலப் பண்ணப்பட்டது. மற்ற சைட்டெலாம் வந்து வேறு மொழிகளை வச்சு பண்ணது தான். மொத்தத்தில் அங்கே டாப் 10ல் 6 சைட்டு பைத்தான்லேயும் 4 சைட்டு வேறு மொழிகளை பிரதானமாக வச்சும், இப்போ இங்கே கடைசி பேஜில் நான் கொடுத்துருக்க 18ல் 10 பைத்தானோடதும் பாக்கி உள்ள 8 வேறு மொழிகளோட டெவலப் பண்ணதுமா இருக்குது. அதுக்கு அடுத்த வீடியோக்களில் நாம் பைத்தானை குறித்து இன்னும் டீட்டெயிலாக இன்னும் பல விவரங்கள் நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கீழே சொல்லுங்கள். வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.